அதாவது அடிமைகளின் ஆசை தான் பேராசை. பேராசைன்னா யாருன்னா, ஆசைங்கிறது மனிதர்களுடைய ஆசை, பேராசை என்பது அடிமைகளின் ஆசை, அடிமைப்படுத்துகிறவர்களின் ஆசை, அடிமையாக இருக்கிறவர்களின் ஆசை, அடிமையாக இருக்கிறவர்களின் ஆசை, அடிமைப்படுத்துகிறவர்களின் ஆசை, அடிமைத்தனத்தை அனுமதிக்கிறவர்களின் ஆசை தான் பேராசை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பெண்கள் வீட்டில் வேலைக்கு போகாமல் இருக்கான்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, கணவனுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை, அவருடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. வீட்டில் ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. பிள்ளைகளையும் சரி கணவனும் சரி ஒரு வேலை செய்ய விடாமல் அவங்களுக்கு தேவையான உணவை சமைச்சு கொடுப்பாங்க, அவங்களுக்கு தேவையான வெந்நியை போட்டு கொடுப்பாங்க, அவங்களுக்கு தேவையான தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, டீ போட்டு குடிப்பாங்க, அவங்க துணியை துவைச்சி போடுவாங்க, அவங்க வீட்டை எல்லாத்தையும் இவங்களே தூய்மை பண்ணுவாங்க. அப்போது அந்த கணவனுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை, அவருடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம், அவருடைய உழைப்பு தான் என்னுடைய உழைப்பு, அவருடைய பணம் தான் என்னுடைய பணம். கடைசியில் அது எங்கே போய் நிற்கும்? பணத்தில் போய் நிற்கும். ஏன் இவங்க அடிமையாக இருக்காங்க? அவருடைய பணம் என்னுடைய பணம். அதுக்காக தான் இவங்க தொழில் எப்படி அவர் வேலைக்கு போகிறாரா எல்லாம் ரெடி பண்ணி ஏன் கொடுக்குறாங்க? அவருடைய உழைப்பு, அவர் தான் எனக்காக தானே அவர் போகிறாரு, அவருடைய பணம் தானே என்னுடைய பணம். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? கடைசியில் அந்த பணத்தின் மீதான ஆசை தான் இவங்க அடிமையாக இருக்கிறதுக்கே காரணம். அதுமாதிரி பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அடிமையாக இருப்பாங்க. அவனுடைய வளர்ச்சி தான் எங்கள் முன்னேற்றம், அவருடைய வெற்றி தான், பிள்ளைகளுடைய எதிர்காலம் தான் எங்களுடைய எதிர்காலம். கடைசியில் அது கடைசியில் எங்கே போய் நிற்கும்? பிள்ளைகளுடைய பணம் தான் எங்களுடைய சம்பளம், எங்களுடைய பணம், பிள்ளைகளுடைய சம்பளம் எங்களுடைய பணம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் எதுக்காக அப்போ அடிமையாக இருக்கிறதுக்கு கூட அந்த பணம் தான் காரணமாக இருக்குது. அடுத்தவங்களுக்கு ஏன் அடிமையாக இருக்காங்க? அவங்க நமக்கு பணம் தருவாங்க, அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. பெண்கள் ஏன் அடிமையாக இருக்காங்க? கணவனுக்கு வேலைக்கு போகாமல், பிள்ளைகளுக்கு ஏன் அடிமையாக இருக்காங்க? வேலைக்கு போகாமல் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, அவங்க பணம் சம்பாதிக்க போகிறாங்க, அதை நம்மக்கிட்ட கொடுக்க போகிறாங்க. அதனால் நான் அடிமையாக இருக்கிறேன். அவங்க பணமே தரமாட்டேன் அப்படின்னா, ஒரு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பணமே தரமாட்டாங்கன்னா, உனக்காக நாங்கள் அடிமையாக இருந்தது வேஸ்ட்டாக போச்சு, உனக்கு நாங்கள் அடிமையாக இருந்து ஏமாந்து போயிட்டோம், நீ பணம் தருவேன்னு நினச்சி தான் நாங்கள் அடிமையாக இருந்தோம், உனக்காக எல்லாத்தையும் நாங்கள் தியாகம் பண்ணோம், கடைசியில் பார்த்தா நீ எனக்கு பணமே தரல, ஏமாற்றிட்ட. அப்போ இந்த பணத்தின் மீதான ஆசை தான் அடிமைத்தனத்துக்கே காரணம். அதுபோல் பெண்களும் என்ன பண்ணுறாங்க, கணவன் தனக்கு பணம் தருவான்னு சொல்லிட்டு தான் அவங்க அடிமையாக இருக்காங்க. பணமே தரலைன்னா அவங்க அடிமையாக இருக்கிறதுக்கு அவங்க ஆர்வமே இருக்காது. கணவனுக்கு ஏன் அவ்வளோ அடிமையாக இருக்காங்க? அவன் நகை வாங்கி கொடுக்குறான், புடவை வாங்கி கொடுக்குறான், பணம் கேட்டால் கை செலவு எல்லாம் பணமே கொடுக்குறான், அப்படி நிறைய பணம் கொடுக்குறான். அதனால் அடிமையாக இருக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. பணமே கொடுக்கலன்னா, ஆமாம் இவனுக்கு இப்போ வேலை செஞ்சு இவனுக்கு அடிமையாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நகை வாங்கி கொடுக்க மாட்டான், ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடிமைத்தனத்துக்கான காரணமே அடுத்தவங்க மீது உள்ள அடுத்தவங்க கிட்ட இருக்கிற அந்த பணம் தான் காரணமாக இருக்குது. பணத்தின் மீதான ஆசையில் தான் அடிமையாக இருக்காங்க. அதனால் பணத்தின் மீது ஆசை தான் அடிமைத்தனத்துக்கு காரணமாக இருக்குது. அப்போ அடிமைகளின் ஆசை தான் பேராசை. உன் உழைப்பினால் வந்த பணத்துக்கு நீ ஆசைப்பட்டனா அது ஆசை. ஆனால் அடுத்தவங்க உழைப்பினால் வந்த பணத்துக்கு நீ ஆசைப்படுற பார், அதுதான் பேராசை.